Hello students, welcome back to my channel. So in the video la pathinga appadina 12th standard commerce kana very important 2 mark 3 mark 5 mark questions da paaka poram. So commerce la neenga vandu 90 out of 90 score பண்றதுக்கு நீங்க படிச்சிருக்க வேண்டிய 2 mark 3 mark and 5 mark questions எல்லாமே வந்து நான் சொல்ல போறேன். சாப்டர் 1 ல இருந்து சாப்டர் 28 வரைக்கும் நீங்க full mark ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ 2 mark மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே ஆன்சர் வந்து சின்ன ஆன்சர் தான். சோ நான் வந்து ஒரு மினி மெட்டீரியல் மாதிரி கொடுக்குறேன். அதுல ஆன்சர்லாம் 2 மார்க்குக்கு அதுல பாத்துக்கங்க, சின்னதா இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இப்போ சாப்டர் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் என்ன, இம்பார்ட்டன்ட் 3 மார்க் என்ன, 5 மார்க் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பரை பாத்துக்கங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே கொஸ்டின் நம்பர் தான். 5 மார்க் மட்டும் நான் கொஸ்டின் எழுதி இருப்பேன். ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் கல்வி மினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 பொறுத்தவரை 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 பாத்துக்கங்க. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2 and 3. 5 மார்க் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், செகண்ட் கொஸ்டின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். அது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுல இருந்து ஒரு கம்பல்சரி கேட்பாங்க. அண்ட் செகண்ட் சாப்டர்ல 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 1 2 3. 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 1 2. 5 மார்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது வந்து பாத்துக்கங்க. ஸோ தென் சாப்டர் 3 ல பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 3 4. 3 மார்க் 1 2 3. 5 மார்க் மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO, செகண்ட் கொஸ்டின்ஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE, தேர்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE. மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். மூணுல இருந்து ஒன்னு கம்பல்சரி வரும். ஃபோர்த் சாப்டர்ல 2 மார்க்ல 1 2 3. 3 மார்க் 2 and 3. 5 மார்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்சஸ் பிட்வீன் இஷ்யூ அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஓகேங்களா? அது இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட்டுக்கான டிஃபரன்ஸ். அடுத்து செகண்ட் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட், வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சாப்டர் 4ல. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 5. சாப்டர் 5ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 to 4 வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2. 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் நியூ ஃபினான்சியல் மார்க்கெட். ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். தென் சிக்ஸ்த் சாப்டர் 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 3 4. 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மணி மார்க் டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். செகண்ட் கொஸ்டின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். தேர்ட் கொஸ்டின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மார்க்கெட். இது மூணுல இருந்து ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும், பாத்துக்கங்க. தென் செவன்த் சாப்டர் 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 2 4 5. 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 1 and 2. 5 மார்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். செகண்ட் கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் செவன்த் சாப்டர்ல அது. ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ தென் எயித்து சாப்டர்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 மார்க்ல 1 2 3 4. 3 மார்க்ல 1 2 3. 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, செகண்ட் கொஸ்டின் பவர்ஸ் ஆஃப் செபி. செபில இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். அண்ட் 2 மார்க் 3 மார்க்குமே இந்த யூனிட்ல இருந்து ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் கம்பல்சரி வரும். நல்லா பாத்துக்கோங்க. ஸோ தென் நைன்த் சாப்டர் 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 1 2 3. 3 மார்க் 1 and 2. 5 மார்க் பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் HR பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது தேர்ட் கொஸ்டின் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து ஆபரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HR பாத்துக்கோங்க. 10th சாப்டர் 2 மார்க் 1 2 3 4. 3 மார்க் 2 3. 5 மார்க் பாத்தீங்க அப்படின்னா 10th சாப்டர்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், தேர்ட் கொஸ்டின் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட். மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். மூணுல இருந்து ஒரு 5 மார்க் வரும், பாத்துக்கோங்க. ஸோ தென் சாப்டர் 11 பொறுத்தளவுல இது செகண்ட் 2 மார்க்ல கடைசியில வந்து எந்தெந்த சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ட் நான் கடைசியில சொல்லிக்கிறேன். 11ல பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் 1 2 4. 3 மார்க் 1 2 3 4. 5 மார்க் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. தேர்ட் கொஸ்டின் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் செலக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலக்ஷன். சாப்டர் 12ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 2 4. 3 மார்க் 2 3 4. 5 மார்க் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் 1 minute. Chapter 12 second question difference between on job training and off job training. very important. Third question benefits of training. okay இது மூணு பாத்தீங்க. மூணுல இருந்து ஒரு கம்பல்சரி வரும். so then chapter 13ல 2 மார்க் 1 2 4 5. 3 மார்க் 2 and 3. 5 மார்க் 1 2. chapter 14ல 5 மார்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா chapter 13ல வந்து how the market can be classified first question. second question வந்து பாத்தீங்கன்னா how the market can be classified on the basic economics. ரெண்டுமே very important. chapter 14ல 2 மார்க் 1 and 2. 3 மார்க் 1 2 3. 5 மார்க் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், செகண்ட் கொஸ்டின் எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ். இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட்.
சாப்டர் 15ல 2 மார்க்ல 1 2 3 4 3 மார்க் 1 2 3 5 மார்க் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபரன்சஸ் பிட்வீன் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அண்ட் இ மார்க்கெட்டிங் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சாப்டர் 16ல பாத்தீங்க அப்படின்னா ஓகே சாப்டர் 16ல 2 மார்க் 1 2 3 5 3 மார்க் 1 2 3 5 மார்க் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் क्वेश्चन ரோல் ஆஃப் பிசினஸ் கன்சியூமர் role of business consumer and third question objectives of consumer protection act. Chapter 17 la 2 mark la 1 2 3 3 mark 1 2 5 mark duties of consumer first question second question responsibilities of consumer rendume very important. Chapter 18 la 2 mark 1 2 4 3 mark 1 2 3 5 mark first question performance of national commission second question performance of state commission overall performance nu varum okayla paathunga overall performance of national commission and overall performance of state commission. Chapter 19 2 mark 1 2 3 4 3 mark 1 2 3 5 mark role of macro environment first question very important. Chapter 20 2 mark 2 3 4 3 mark 1 2 3 5 mark வந்து advantages and disadvantages of liberalization பாத்துங்க. and இந்த important questions வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்தது வந்து காமர்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு காமர்ஸ் போட்டதில்லை. ஸோ காமர்ஸ் நமக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்தது அருள் பூபதி அப்படிங்கிற ஒருத்தவங்க, அருள் பூபதி. ஸோ அவங்க தான் வந்து எம்காம் படிக்கிறாங்க. ஸோ அவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இஃப் யூ வில் தேங்க் டு ஹிம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்காக தான் நான் காமர்ஸ் கேட்டு வாங்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் அவங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ அருள் பூபதி அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரி சாப்டர் 21 2 மார்க் 1 2 3 4 3 மார்க் 1 2 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி அது பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துங்க எலமெண்ட்ஸ் ஆஃப் கமெக்ட் ஆஃப் சேல் ஓகேங்களா. அது வந்து பார்த்துக்கோங்க. சாப்டர் 22ல பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் 1 2 3 3 மார்க் 1 2 3 5 மார்க் 1 2 அப்புறம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செக் பில் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் பிட்வீன் செக் அண்ட் பில் எக்ஸ்சேஞ்ச் இது ரெண்டும் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 23ல 2 மார்க் 1 2 3 4 3 மார்க் 1 2 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் entrepreneur characteristics of entrepreneur second question difference between entrepreneur and entrepreneur. Chapter 24 2 mark 1 3 4 3 mark 1 2 3 5 mark types of business first question. Chapter 26 2 mark 1 2 3 4 3 mark 1 2 5 mark difference between share and debenture second question kinds of debenture very important. Chapter 25 2 mark 1 2 3 3 mark 1 2 5 mark 1 minute. Chapter 25 5 mark பாத்தீங்க அப்படின்னா explain government entrepreneur scheme. Chapter 27 2 mark வந்து 1 2 3 4 3 mark 1 3 5 mark 2 8 2 and 8ங்கறேன் 2 and 3 என்னன்னா types of director. so அடுத்து types of director so qualification of director very important. Chapter 28 2 mark 1 2 3 4 3 mark 1 2 3 5 mark types of company meeting second question types of voting very important questions. so இதுதான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் காமர்ஸ் சாப்டர் 1 to 28 இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 5 மார்க் வச்சு சொல்றேன். 5 மார்க்குக்கு வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ அடுத்தது இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் 5 சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வந்து ஹெச்ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். எவாலுவேஷன் மார்க்கெட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இதில் உள்ளது. ஸோ அடுத்தது இதுலேருந்து இந்த இ மார்க்கெட்டிங் அப்புறம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். ரோல் ஆஃப் பிஸ்னஸ் அது. ஸோ அடுத்தது டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நேஷனல் கமிஷன் இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது ரோல் ஆஃப் மேக்ரோ என்வாயர்மெண்ட்டு லைப்ரலைசேஷன் கூட அவ்வளோ தேவையில்லை, இது கூட அவ்வளோ தேவையில்லை. கியா போலே அம்மா போலே ஒன்ன விட்டு ஜாவா போ இந்த இது ஆண்டர்பிரினர்ஷிப் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். செக்கு ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இந்த ஸ்கீம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் இட். அப்புறம் இந்த இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.